கர்த்தருடைய வருஷத்தினால் மயப்படுவதாக. மறுபடியும் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். மீட்பர் சபை சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒரு சிறிய ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம தேவ வார்த்தைகளை கடந்து சொல்லுவோம். நல்ல பிதாவே, நாங்கள் நம்ம துதிக்கிறோம். தேவனுடைய படைப்பின் கிரியைகள் மத்தியில் மனுஷனை உண்டாக்கி குறித்து நாங்கள் ஆண்டவரை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிற அறிவினாலே நீ மனுஷனை விசாரிப்பதற்கு மனுஷகுமார் நினைப்பதற்கு நீ எம்மாத்திரம் என்று சொல்லத்தக்கதாக நீ மனிதன் மீது ஒரு அன்பு வைத்திருக்கிற என்பதை அறிந்திருக்கிற கர்த்தாவே, ஆண்டவரே, நம்முடைய கிரிகள் அனைத்தும் நம்முடைய மேன்மையை நம்முடைய மகத்துவத்தை விளங்க செய்கிறபடினால் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கிரிகள் யாவும் உம்முடைய மகத்துவத்தையும் உம்முடைய மேன்மையும், ஆண்டவரே, உம்முடைய கிரிகள் யாவும் உம்முடைய மாட்சிமையை எங்களை விளங்க செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்குள்ள எங்களை நடத்துவீராக. வார்த்தையினால் எங்கள் வாழ்வு கட்டப்பட உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நான் வாசிக்கக்கூடிய வேத வார்த்தை சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை விசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உண்மையான அந்த வேத வார்த்தை கர்த்தர் நல்லவர் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். நம்ம ஊரில் வழக்கமாக பயன்படுத்துவாங்க, பார்த்தீங்களா? நீங்கள் நல்லவரா கெட்டவரான்ற வழக்க சொல் இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை விசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்து பார்க்கும்போது அப்போ உலகத்தில் மனுஷனை பார்த்து சொல்லுவாங்க, இவர் நல்ல மனுஷன், இவர் நல்ல காரியங்களை செய்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே கர்த்தரை குறித்து சொல்லும்போது கர்த்தர் நல்லவர் என்பதை விசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று தாவீது பாடக்கூடிய சங்கீதமாக நம்ம பார்க்குறோம். இதே தாவீது தன் மனுஷனாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையை குறித்து அவர் சொல்லும்போது, கரவல் ஆடுகள் பின்னாடி இருந்த என்னை தேவன் இஸ்ரவேல் சமஸ்தானத்துக்கு ராஜாவாக மாற்றினார் என்று தேவனை குறித்து மேன்மையாய் சொல்லக்கூடிய வார்த்தை நாம் பார்க்கிறோம். தேவன் நல்லவர் என்பதற்கு அடையாளமாக, கர்த்தர் நல்லவர் என்பதற்கு ஒரு சாட்சியாக தாவீது நிற்பதை நாம் பார்க்கிறோம். தாவீதுடைய மிகப்பெரிய வெளிப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவீது மனுஷனை குறித்த ஆச்சரியப்படக்கூடிய தாவீதை நாம் பார்க்கிறோம். நீ உலகத்தில் பார்த்தீங்கன்னா, நான் ஏன் மனுஷனாக பிறந்தேன், ஏன் உலகத்தில் மனுஷனாக வாழ்கிறேன், அப்படி நிறைய பேர் அங்கலாய்க்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் தாவீதுடைய வெளிப்பாடு, இந்த தேவன் நல்லவர் என்றும் இந்த தேவன் அன்பானவர் என்றும் இந்த தேவன் மனுஷன் மீது எவ்வளவு பிரிய வைத்திருக்கிறார் என்பதை குறித்த ஒரு வெளிப்பாட்டின் தேவ மனுஷனாய் நம்ம தாவீதை பார்க்க முடியும். பாருங்க, நம்ம பார்க்கும்போது நீங்க பார்த்தீங்கன்னா தாவீது சொல்றாரு, சங்கீதம் 8 சொல்றாரு, கர்த்தாவே உன்னுடைய படைப்பை நான் பார்க்கும்போது நாமம் எங்கும் பூமி எங்கும் நீ எவ்வளவு மேன்மையாக இருக்கிறது, உம்முடைய மகத்துவத்தை வானவிற்கு மேலாக நான் வைத்திருக்கிறேன். அதாவது படைப்பை பற்றி தாவீது சங்கீதம் 8 அவர் ஒரு வெளிப்பாட்டு சங்கீதத்தை பேசுறார். அப்படி சொல்லும்போது படைப்பை பற்றி பேசுறாரு. ஒரு படைப்பு எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. வானங்களை நான் பார்க்குறேன், வானத்தில் இருக்கிற மற்றங்களை, வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை பார்க்குறேன், கடலில் இருக்கிற மற்றங்களை பார்க்குறேன், இன்னும் எவ்வளவோ படைப்புகளை நான் பார்க்கும்போது அவர் ஆச்சரியப்படுறாரு. நீ மனுஷனை நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். இது அவனை தேவதூதிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். தாவீது மிகப்பெரிய வெளிப்பாடம் பாருங்க. ஒரு படைப்பெல்லாம் பார்க்கும்போது நான் அவ்வளவு ஆச்சரியப்படுறேன். பறவை பறக்கிறத பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன், தண்ணீரில் நீந்திர மீனை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன், கோள்கள் எல்லாம் அவையெல்லாம் அது ஸ்தானத்தில் நிறுத்தப்பட்டிருப்பதை குறித்து நான் ஆச்சரியப்படுறேன். ஆனால் இந்த எல்லா படைப்பை காட்டிலும் மனுஷன் மீது எவ்வளவு அன்பு வைத்து மனுஷன் நினைத்து மனுஷனுக்காக நீ அவன் மனதில் வைத்து, நீ அவனை குறித்து மனதில் வைத்து நீ சிருஷ்டித்த காரியத்தை குறித்து நான் பார்க்கும்போது நான் ஆச்சரியப்படுறேன்னு சொல்லி தாவீது இந்த மனிதனுடைய மேன்மையை குறித்து மிகவும் ஆச்சரியப்படும்படியாக, அதிசயப்படும்படியாக சொல்ற வார்த்தை நாம் பார்க்கிறோம். பாருங்க, மனுஷன் நம்ம விழுந்து போன மனுஷன் அப்படின்ற மட்டும்தான் யோசிக்கிறோம். விழுந்து போன மனுஷன் அவன் பாருங்க, அவன் ஆவில தேவனை வேண்டான்னு தள்ளி விட்டான். ஆனா பாருங்க, அவனுடைய சரீர அமைப்பிலும் அவருடைய மனதிலும் பாருங்க, இன்றைக்கு மனிதன் அவன் எட்டி பிடிக்காத இடமே எதுவும் இல்லை. இன்றைக்கு அவன் சந்திர மண்டலத்துக்கு போறாரு,
மனுஷனுடைய பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்துல பல நிலைகளை அவங்க ஆளுகை செய்கிறாங்க. பல நிலைகள் அவங்களுடைய கற்பனைகளை எல்லாம் வந்து நிறைவேற்றக்கூடிய மனிதனா இருக்கிறாங்க. அப்ப தேவன் பாருங்க, மனிதனை குறித்து மேன்மையான ஒரு திட்டத்தையும் எண்ணத்தையும் கற்பனையும் அவர் தான் கொடுத்தார். அதை குறித்து தாவீது ஆச்சரியப்படுறார். இப்ப பாருங்க, அவங்க வீட்டுல ஒரு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிள்ளை சரியா படிக்கல, படிக்கிற காலத்துல படிக்கல. அதே பிள்ளை வாலிபனா வந்ததுக்கு அப்புறம் அவன் உலகம் போற்று வியக்கக்கூடிய ஒரு மனுஷனா ஏதாவது ஒரு துறையில அவன் வெற்றி அடைஞ்சிருந்தான்னா, நீங்க அந்த ஸ்கூல் பருவத்தை பத்தி யோசிக்க மாட்டீங்க. ஸ்கூல் பருவத்துல அவன் வின் பண்ணலையே, ஸ்கூல் பருவத்துல சக்சஸ் ஆகலையே அப்படின்னு அன்னைக்கு வேதனைப்பட்டிருப்பீங்க. ஆனா அவனுடைய வாலிப காலத்துல அவனுடைய அந்த சாதனையின் காலத்தை குறித்து பார்க்கும்போது நீங்க அவ்வளவு சந்தோஷப்படுவீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாது இவன் எதிர்காலத்தில் ஒரு சாதனையாளர் இருப்பான்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா கடவுள் பாருங்க, மனிதனை குறித்து எப்பொழுதும் மேன்மையான எண்ணம் உள்ளவராக, ஏன்னா அவர் சிருஷ்டித்தவர், அவர் சிருஷ்டித்த பொருள் ஒன்றும் அவருக்கு அது தூரமாக போவது இல்லை, அவர் சிருஷ்டித்த பொருள் ஒன்றும் வீணாய் போவது கிடையாது. அவர் மனுஷனை குறித்து தேவன் சந்தோஷப்படுறாரு, மனிதனை குறித்து மேன்மையான எண்ணங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால மனுஷனுடைய அந்த நிலையை பார்த்துதான் என்ன சொல்றாரு, மனுஷனை நான் உண்டாக்கிட்டேன், ஆனா மனுஷன் தன்னுடைய படைப்பை தன்னுடைய நிலையை பற்றி அவன் அறியாம இருக்கிறானே அப்படின்னு பல நேரங்கள்ல கர்த்தர் மனஸ்தாபப்படுறார். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மனுஷனை உண்டாக்குறது குறித்து தேவன் மனஸ்தாபப்பட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் மனஸ்தாபப்பட்டார்னா, அவ்வளவு வேல்யூபிளா நான் உண்டாக்கியிருக்கேனே, அவ்வளவு வேல்யூபிளா நான் உன்னை படைச்சிருக்கேனே, அவ்வளவு வேல்யூபிளா உன்னை நான் இந்த உலகத்துல வைத்திருக்கேனே. ஆனா உன்னுடைய நிலை, நீ தேவற்ற நிலையில் இருக்கும்போது உன் நிலையை பார்த்து நான் மனஸ்தாபப்படுறேன். நீ எப்ப என்ன புரிந்து கொள்வேன்னு சொல்லி நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிற கடவுளா இருக்கேன், தேவனா இருக்கின்றத பத்தி சொல்றார். அதனாலதான் இயேசு சொல்றாரு பாருங்க, இயேசு மனுஷனா வந்துட்டு சொல்றாரு, நீங்க விசேஷமானவர்கள் சொல்றாரு. எதெல்லாம் பார்த்து சொல்றாரு, ஆகாயத்து பட்சியை பாருங்க, அது மாதிரி காட்டு புஷ்பத்தை பாருங்க, இது எல்லாவற்றையும் காட்டிலும் இதெல்லாம் கடவுள் உண்டாக்குனாரு, ஆனா எல்லாவற்றையும் காட்டி நீங்க விசேஷமானவர்கள் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு மனதில் ஒன்று ஆழமா நான் பதிய வைக்க விரும்புகிறேன். நீங்கள் மனிதன் என்பதில் விசேஷமானவர்கள், நீங்கள் மனிதன் என்பதில் மிக பாக்கியமானவர்கள். ஆனால் பாருங்க, அந்த தேவன் என்ன பண்றாருன்னா அந்த மனிதனை பாக்கியவானா மாற்ற விரும்புறாரு. அதனாலதான் அந்த சங்கீதங்கள் தாவீது சொல்லும்போது, கர்த்தர் நல்லது ருசித்து பாருங்கள், அவர் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். மனுஷன் தான், ஆனா அதே நேரத்துல பாக்கியமான மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்ற பத்தி நம்ம பார்க்க முடியும். அதுக்கு பாருங்க, மனுஷன் எப்படி பாக்கியவானா மாற முடியும்? மனுஷன் எல்லாருமே உலகத்தில் மனுஷனை தேவன் விரும்புறான்றத ஒட்டுமொத்தமா பார்த்தோம் நம்ம. ஆனா அதே வேளையில பாக்கியவான் என்று வேதம் பர்டிகுலராக மனுஷனை பார்த்து சொல்ற காரியத்தை குறித்து பார்க்கும்போது, மனுஷனை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன, அவனை எப்படி பாக்கியவானா பார்க்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு இந்த உலகத்துல நம்மை போல மனுஷனா வந்தான்னு நம்ம எல்லாரும் அறிஞ்சிருக்கிறோம். ஆனா உலகத்துல என்ன சொல்றாங்க, கடவுள் கடவுளை எப்படி நம்ம பார்க்க முடியும், கடவுள் எப்படி நம்ம சேர முடியும், கடவுள்கிட்ட சேருவதற்கு நம்ம ரொம்ப தியாகம் பண்ணணும், கடவுளை பார்க்கறதுக்கு நம்ம தியாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீ உலகத்துல சில மதவாதத்தோடு நம்ம செயல்படுறதை நம்ம பார்க்குறோம். இந்த கடவுள் சொல்றாரு, என்னை தேடி நீ வர வேணாம்ப்பா, உன்னை தேடி நான் வர்றேன், உன்னை தேடி வருவதற்கு எனக்கு ஒரு அவதாரம் தேவைப்படுது. அந்த அவதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா இயேசு என்ற மனித அவதாரம். அந்த அவதாரத்துல தான் இயேசு உலகத்துல வர்றாரு. அவர் டீச் பண்றாரு, தேவனை குறித்து, பிதாவை குறித்து, நான் மனுஷனா இருக்கிறேன், தேவன் அனுப்பின, பிதா அனுப்பின மனுஷ குமாரனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை பிதாவின் குமாரன் என்று அறிமுகப்படுத்தி தான் வர்றாரு. வேற எதுவும் சொல்லியே வரல. அதாவது பொதுவாக நம்ம ஒரு வெளியூருக்கு போயிட்டோம்னா ஃபர்ஸ்ட் அவங்க கேட்பாங்க, அப்பா நீங்க எந்த ஊரு, உங்க அப்பா பேரு என்னன்னு கேட்பாங்க. பாருங்க, இந்த இயேசு பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்த உடனே தன்னை எப்படி அறிமுகப்படுத்துறாருன்னா, நான் பிதாவுடைய குமாரன், அதாவது என் வீடு, எங்க அப்பா ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் மனிதன் என்ற அவதாரத்துல இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறன்றதை பத்தி அவர் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அதை பாருங்க, அப்படி மனுஷனா அவர் அநேக காரியங்களை பிதாவை குறித்து பல காரியங்களை அவர் கற்றுக் கொடுக்கிறார். பிதா விரும்பின உலகத்தை ஸ்தாபிக்க விரும்புகிறார். எப்படி ஒரு பிள்ளை வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தை பொறுப்பெடுத்து அந்த குடும்பத்தை அப்பா விரும்பின மாதிரி அந்த குடும்பத்தை மாற்ற விரும்புறேன், என் கீழே இருக்க சகோதரர்கள் சகோதரிகள், என் அம்மா, இவரெல்லாம் அப்பா இருந்த காலத்துல
எப்படி இருந்தாலும் அது போல நான் மாற்ற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்துக்கு ஒரு பொறுப்பெடுத்து ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்தினருக்கு பிள்ளை பொறுப்பெடுக்கும் போது அந்த குடும்பமே ஒரு சமாதானத்துக்குள்ளாக சந்தோஷத்துக்குள்ள போறதும் பார்க்க முடியும். இப்போ பாருங்க, இயேசு முழுக்க முழுக்க பிதாவுடைய சித்தத்தை, பிதாவுடைய நல்ல என்பதை இந்த பூமிக்கு காட்டும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். பாருங்க, ஒரு சின்ன சம்பவம். அவர் மனுஷன் வந்ததுக்கு அப்புறம் பல காரியங்களை அவர் பிதாவை குறித்து அடையாளப்படுத்துறாரு. அப்ப பாருங்க, ஒரு மனுஷன் அவர்கிட்ட பேசுறான். மார்க் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒரு ஓடி அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். பாருங்க, ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம். அவர் எப்படி அழைக்கிறான், நல்ல போதகரே அப்படின்றான். சொல்லிட்டு கேட்கிறான், நான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கு என்ன செய்யணும்? நித்திய ஜீவன் அப்படின்னா, நான் தேவனுடைய உறவுக்குள்ள இருக்கிறேன், நான் தேவனுடைய அன்புக்குள்ள இருக்கிறேன், தேவனை அன்பா இருக்கிறேன்றதை காட்டுவதற்கு என்ன செய்யணும்? கடவுளோட பிள்ளைன்னு காட்டுறதுக்கு என்ன செய்யணும்? சுருக்கமா சொல்ல போனா, நான் இந்த பூமியில நான் படைக்கப்பட்ட என்னுடைய அப்பாவை, படைக்கப்பட்ட நான் யாரால் படைக்கப்பட்ட என்று காட்டுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்ற அடிப்படையில் அவன் கேட்கிறான். கேட்ட உடனே இயேசு பதில் சொல்றாரு. அதுக்கு இயேசு, நீ நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. பாருங்க, அது கேட்கிற விதத்துல என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, இயேசுவை நல்ல போதவரேன்னு சொல்றான். போதவரின் நித்திய ஜீவனை, அதாவது நான் தேவனுடைய பிள்ளையா மாறுவதற்கு, தேவனுடைய பிள்ளைன்ற அடையாளம் கட்டுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது நல்ல போதவரேன்னு சொல்றான். சொன்னோடனே இயேசு அவருடைய இதயத்தை அறிந்து புரிஞ்சு சொல்றாரு, தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. அப்ப இது நிறைய பேருக்கு ஒரு இடலான வார்த்தையா இருக்கும். இயேசு அப்ப அவர் எப்படி, ஏன் அவர் தன்னை அவர் பாவத்தை சுமந்து வரக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லப்பட்டிருக்கு, அவர் பிதாவுடைய செல்லகுமாரன் சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்தமானவர் சொல்லப்பட்டிருக்கு. அவர் தன்னை பார்த்து சொல்றாரு, என்ன போய் எப்படி நல்லவன் சொல்ற, தேவன் ஒருவரை நல்லவன் ஒருவன் இல்லையே அப்படின்ற பத்தி இயேசு அவனுக்கு ஒரு பதில் சொல்லுவதை பார்க்கிறோம். அது எதை சொல்ல விரும்புறான்னு கேட்டீங்கன்னா, இவன் இயேசுவை பார்த்த விதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமியில நான் போதனை அடிப்படையில, அதாவது லான்றதை காட்டி சட்டத்தின் அடிப்படையில அல்லது கடவுள்கிட்ட நான் சேர வேண்டும் சொன்னா ஒரு ஒழுங்கின் அடிப்படையில போய் சேர வேண்டும். அதாவது நான் ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃப்ல தான் நான் கடவுளை அடைய முடியும், அப்படி அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்ற ஒரு திருப்தியில, அதாவது நான் பெர்ஃபெக்ட் மேன். அதாவது சில சொல்லுவாங்கல்ல, பொதுவாக இயேசு நல்லவர்னு சொல்லி நம்ம சுவிசேஷ அறிவிக்க நம்ம கிராமங்களுக்கு போகும்போது சொல்லுவாங்க, நீங்க பாவி அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்லுவான், அடுத்த வார்த்தை சொல்லுவாங்க, நான் எந்த தப்பும் பண்ணலைங்க, நான் எந்த பாவமும் செய்யலை, நான் எந்த கெட்ட உலகம் என்கிட்ட இல்லை, நீங்க எப்படி எங்களை பாவின்னு சொல்றீங்க? பாவின்னு சொல்ற இடத்துல போய் நீங்க போய் இந்த இயேசுவை போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக அந்த கிராமங்கள்ல சொல்லுவாங்க. சுவிசேஷ அறிவிக்கும் போது பல அப்படிப்பட்ட நம்ம மக்களை சந்திக்க முடியும். ஆனா பாருங்க, இங்க அதே மாதிரி அந்த மனுஷன் சொல்றான், நான் நித்திய ஜீவனை எனக்குள்ள நான் பெர்ஃபெக்டா இருக்கேன், தேவன் நியமித்த கட்டளைகள், அதாவது தேவனுடைய பிரியப்படுத்துற வாழ்க்கை நான் வாழ்றேன். எப்படி சொல்றான்? நான் அடுத்த வருஷம் சொல்றேன் பாருங்க, நான் விபச்சாரம் செய்யலை, கொலை செய்யலை, அப்புறம் பொய் சாட்சி சொல்லலை, அப்புறம் வஞ்சனை செய்யலை, என் தகப்பனி தாயினு நான் கனம் பண்றேன் என்கிற கற்பனையை நான் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான், தேவனை அடைவதற்கு, கடவுளை புரிந்து கொள்வதற்கு என்ன நான் என்ன பண்றேன், நான் ஒரு பெர்ஃபெக்ட் மேன், அதாவது சரியான நபர் என்று காட்டும்படியாக அவன் இயேசுட்ட தன்னை அடையாளம் காட்டுறான். இதுக்கு மேல என்ன குறை இருக்கு? நீ பாருங்க, நிறைய நேரத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனுஷர்களை மதம் என்ன பண்ணுதுன்னா அவனை திருப்தி ஆக்கிடுது. மதம் அவன் தியானத்தினால அவன் திருப்தி ஆயிடுறான். தியானத்துல நான் திருப்தி ஆனதுனாலதான் மனுஷன் என்ன பண்றான், பல நேரங்களில் தன் பிரச்சனைக்கு கேள்வி கேட்கிறான். நான் சரியா இருக்கும்போது ஏன் எனக்கு இந்த பிரச்சனை நடக்குது, நான் ஒழுங்கா இருக்கும்போது ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு பல நேரங்கள் பல கேள்வி கேட்கிறான். அது என்ன மைண்ட் கேட்டீங்கன்னா, என்ன சிந்தனை கேட்டீங்கன்னா, நான் சரியா இருக்கிறேன், நான் சரியா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு மனது அவனுக்குள்ள ஆழமா பதிஞ்சதுனால இயேசு அந்த அடிப்படையில் நான் கேட்கிறான். இவர் நல்ல போறவர், இவர் நல்லா டீச் பண்றாரு, இவர் டீச்சரா இருக்கிறாரு, நல்ல வார்த்தையில கடவுளுடைய வார்த்தையில கடவுள்கிட்ட எப்படி சேரன்ற பத்தி போதிக்கிறாரு. அப்ப நல்ல டீச்சரா இருக்கிறாரு. அப்ப நான் அதை நான் கை கொள்றதுனால, அதை நான் ஃபாலோ பண்றதுனால எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அது கேள்வி கேட்கிறான். பாருங்க, இயேசு சரியான பதில் சொல்றாரு பாருங்க.
இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் ஒரு அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். பாருங்க, பிதாவுடைய அன்பை இயேசு தம்மை முற்றிலுமாய் காண்பிக்க அந்த பூமிக்கு வந்தார். உன்னோட குறை இருக்குப்பான்றாரு. என்ன குறை இருக்குன்னா, நீ போய் உனக்கு உண்டான எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. மெயின் வார்த்தை கேட்டு அவன் மேல அன்பு கூர்ந்து, அவனை கண்டம் பண்ணல இயேசு. அங்க அவனை கண்டம் பண்ணி, எப்ப நீ யோக்கியன்னு சொல்லி மார்பு தட்டி பரசாட்டிட்டு இருக்கிற, நீ யோக்கியன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவனை கண்டம் பண்ணி அவனை பேசல. அதனால அன்பு கூர்ந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அன்பு என்ன சொல்றான்னா, நீ உனக்கு உண்டான எல்லாம் விட்டு தரித்திரருக்கு கொடு, அப்போது பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அப்போ இருதயம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவன் பெரிய ஆஸ்தி உள்ள மனுஷன்னு நம்ம பார்க்கிறோம். நிறைய ஆஸ்திக்கு சொந்தக்காரன். அது எல்லாமே அவனுக்கு எல்லாமே இந்த ஆஸ்தி மேல இருக்கு. அதாவது நான் சரியா இருக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதம் இருக்கு. சிலர் அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நான் கரெக்டா இருக்கீங்க ஆனா எனக்கு ஆசீர்வாதம் இருக்குங்க, அவன் சரியில்லைங்க அவன் ஆசீர்வாதமே இல்லைங்க அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த நிலையில தான் இயேசு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய நபராக இவன் புரிஞ்சு வச்சிருக்கிறான். ஆனா அப்படி சொல்லும் போதுதான் இயேசு சொல்றாரு, எப்பா உன்னை ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கு நான் வரல, என் அப்பா மனுஷனுடைய மேன்மை என்ன என்பதை காட்டுவதற்காக, அவன் பாக்கியவான் என்பதை காட்டுவதற்காக தான் இந்த பூமிக்கு நான் வந்திருக்கிறேன். மனுஷன் உண்டாக்குனது தேவனுடைய கிருபை, அவர் சாயலா உண்டாக்குற அவருடைய கிருபை. அப்படிப்பட்ட சாயலா உண்டாக்கப்பட்ட மனுஷன் தன் சாயலை இழந்து இருப்பதை அவனுக்கு சுட்டி காட்டும்படியாக, முழு உலகத்துக்கு சுட்டி காட்டும்படியாக இயேசு உலகத்துக்கு வந்தார். உலகத்துக்கு இந்த மனுஷன், விழுந்து போன மனுஷன் அவன் பாக்கியவானாக மாறுவது எப்படி என்பதை பற்றி தான் கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறார். பாருங்க, அதனாலதான் பாருங்க, அவரு தன்னை பிதாவுடைய அன்பை அவர் புரிஞ்சனாலதான் சொல்றாரு, நீ உன்னை போல் இன்னொரு மனுஷனை நேசிக்கும்படியாக உனக்கு இருக்கிற எல்லா ஆஸ்தியிலும் விற்று தரித்திரருக்கு கொடு. பாருங்க, அது ஆஸ்தி மேல அவனுக்கு ஆர்வம் இருந்துச்சு, ஆஸ்தி மேல அவனுக்கு ஆசை இருந்துச்சு, ஆஸ்தி மேலதான் அவனுடைய முழு மனது இருந்தது. அப்பதான் ஏசு சொல்றாரு, இதை விட்டு நீ தரித்திரருக்கு கொடுக்கும் போது, உன்னை போல ஒரு மனுஷனுக்கு கொடுக்கும் போது, நீ பிதாவுடைய அன்புக்கும் பிதாவுடைய படைப்புக்கும் பாத்திரமாய் நீ மாறுகிறாய். தாவீது சொன்னார் பாத்தீங்களா, மனுஷனை நினைப்பதற்கு மனுஷனுக்கு விசாரிப்பு எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி தேவனை போல சற்று சிறியவனாக்கின்னு சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா. அப்ப இந்த பூமியில நான் இந்த ஆஸ்தியுள்ள மனுஷன் தரித்திரருக்கு கொடுக்கும் போதுதான் அவன் இந்த பூமியில தேவனை போல் சற்று சிறியவனாக்கப்பட்ட மனுஷன் அவனுக்கு சகல அதிகாரத்தை கொடுத்திருக்கிற என்ற அந்த சாயலை கற்றுக் கொடுக்க இயேசு விரும்பினார். அந்த சாயலை கற்றுக் கொடுக்க விரும்பினார். பொதுவாக சொல்லுவோம்ல, பூனை பூனைக்கு ஏற்ற அந்த பூனை மாதிரிதான் குட்டி போட்டிருக்கோம், அந்த சாயல தான் அந்த குட்டி இருக்கும். அப்ப இயேசு சொல்றாரு, நல்ல போறவன்னு என்ன சொல்ற, ஆனா கர்த்தர் நல்லவர் என்பதை அறியன்னு சொன்னா, அவர் இந்த பூமியில மனிதனை குறித்து என்ன திட்டம் வைத்தார், மனிதனை எவ்வளவு அன்பு வைத்தார், மனிதனை குறித்து என்ன மேன்மையான சிந்தனை வைத்திருக்கார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக நீ அதை விட்டு தரித்திரருக்கு கொடு என்று சொல்லும் போது அது கேட்க அவனுக்கு மனசு இல்லை. பாருங்க, அவனை அடுத்து பாருங்கமே, அப்படி சொல்லப்பட்டிருக்கு, அது அப்படி வெறுமனையாக திரும்பி போயிட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, அவனை பாத்தீங்கன்னா மதவாதத்துல பெரிய ஆளு, மதவாதத்துல அவன் சிஸ்டமேட்டிக்கா வாழ்றவன், அதாவது நான் சரியா இருக்கேன்னு சொல்லக்கூடிய நபர். ஆனா அவன் சரியா இருக்கிற காரியமே அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அது அவனுக்கு அது கண்டம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது அவனுக்கு அது எப்படி ஆயிடுச்சுன்னா, அது வினையா ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்ல முடியுது. அப்ப நம்ம சரியா இருக்கிறது அது தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட சாயல் அது ஆட்டோமேட்டிக்கா உண்டாயிரும். ஆனா அதை காட்டிலும் தேவனுடைய சாயல் என்று காட்டுவதற்கு, கர்த்தர் நல்லவர் என்று காட்டுவதற்கு இந்த பூமியில என்னை அவர் சாயலிலே வைத்து மற்ற இடத்துல அன்பு ஊறக்கூடிய இடத்துல வைத்திருக்கிறார். அதை குறித்துதான் வேதம் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. சும்மா அன்பு ஊறதான், சும்மா அன்பு ஊறது இல்லைங்க, தனக்கு உண்டானதை விட்டு தரித்திரம் கொடுன்னு சொல்றாரு. பாருங்க, அவன் ஆஸ்தியுள்ள மனுஷன். உலகத்துல பாருங்க, நிறைய மனுஷன் உலகத்துல வாழ்றாங்க, அவங்க ஆஸ்தி ஐஸ்வர்யத்தெல்லாம் அப்படியே பெரிய சேர்த்து வச்சிருக்கிறாங்க. விளம்பரத்துக்கு ஒரு தானம் பண்ணுவாங்க, விளம்பரத்துக்கு அவங்களுடைய உதவி இருக்கிறத பார்க்க முடியும், விளம்பரத்துக்கு நான் தன்னை விளம்பரப்படுத்துறதுக்கு ஒரு நன்மை செய்யறத பார்க்க முடியும். ஆனா மனுஷன் அந்த நோக்கத்துக்கு தேவன் வைக்கலைங்க. மனுஷனை தேவன் வைத்த நோக்கமே அவனை விளம்பரத்துக்காக அந்த பூமியில வைக்கல, அவனை பாக்கியவனாய் வைத்தார். அதனால இயேசு மலை பிரசங்கத்தை தொடங்கும் போது, அதாவது ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க,
மலை பிரசங்கத்தை தொடங்குறாரு. என்ன சொல்லி தொடங்குறாரு? ஆவில் எளிமையுள்ள ஒரு பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. கிட்டத்தட்ட ஒரு 8 காரியங்களை வந்து அங்க பாக்கியவான் 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 சொல்லி இயேசு மத்திய 5ஆம் அதிகாரத்துல சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். இப்ப யார் பாக்கியவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமியில தேவன் விரும்பின மனுஷனாக நான் உணர்ந்து கொண்டு நான் வாழும்போது, தேவனுடைய அன்புக்கும் அவருடைய விருப்பத்துக்கும் அவருடைய படைப்பின் நோக்கத்தை புரிந்து நான் வாழும்போது, அதான் தேவனுடைய இடத்திலிருந்து நான் பார்க்கும்போது அந்த மனுஷனை பாக்கியவான் என்று அழைக்கிறார். அதான் தாவீது சொல்றாரு, கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள், அது நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். என்ன நம்பிக்கை? கர்த்தரை உண்டாக்கினார், அவர் நல்லவர், அவர் ஒருபோது யாரையும் புறம்பே தள்ளாதவர், திக்கற்ற பிள்ளையை சேர்த்துக் கொள்கிறவர், விதைகளை ஆதரிக்கிறவர், தாய் தகப்பனற்ற பிள்ளைகளையும் சேர்த்துக் கொள்கிறவர், இந்த உலகத்துல ஒருபோது உன்னை கைவிட மாட்டேன் என்று வாக்கு பண்ணினவர். அப்பேற்பட்ட ஒரு தேவன் அவர் நல்லவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை வைத்துதான் இயேசு இந்த பூமியில, பிதாவை வைத்துதான் இயேசு இந்த பூமியிலே மனிதனாய் அடையாளப்படுத்தப்படுகிறார். மனுஷன் எப்படி இருக்குன்றத இயேசு அடையாளப்படுத்துறார். ஆனா ஸ்தாபனங்கள் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இதை இயேசு என்றதை அடையாளப்படுத்தாம நீங்க இயேசுவை மட்டும் அடையாளப்படுத்துறீங்க, இயேசு அடையாளப்படுத்தக்கூடாது, நம்ம பிதாவை தான் அடையாளப்படுத்தணும், பிதாவை தான் நம்ம துதிக்கணும்னு சொல்லி சில உபதேசங்கள் இந்த பூமியில, இந்த உபதேசங்கள் இந்த உலகத்துல இருக்கிற பார்க்கிறோம். பாருங்க, பிதாவினுடைய குமாரனாக இயேசு தன்னை வெளிப்படுத்தி அவர் நல்லவர் என்பதற்கு இவர் மனிதனாக இருந்து அதை காண்பித்தார். இன்னைக்கு நம்ம மனுஷனா இருந்துதான் கடவுள் யாருன்னு காட்ட முடியும். மனுஷனா இருந்தா கடவுள் யாருன்னு காட்ட முடியும். சின்ன வயசுல இருந்து ஒரு குட்டி, ஒரு பூனைக்குட்டி, ஒரு ஒரு புலிக்குட்டி ஆட்டுக்குட்டியோட வளர்ந்து வச்சுக்கோங்களேன். அது வளர்ந்து வரும்போது கூட அந்த ஆட்டுக்குட்டியோட வளர்ந்ததுனால அது புழு திங்கிற மாதிரி இந்த புலிக்குட்டியும் புழு திங்கிற மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். நான் சொல்றேன், இந்த பூமியில கர்த்தர் நல்லவர் என்பதை காட்டும்படியாக அவர் சாயலாய் உண்டாக்கப்பட்ட என்னை வைத்து, மனிதனை வைத்து, விசேஷமாக அவரை நம்புகிற மனிதனை வைத்து, பாக்கியவான் என்ற மனிதனை வைத்து, இந்த கர்த்தர் நல்லவர் என்பதை காட்டும்படியாக இந்த பூமியிலே மனிதனை வைத்திருக்கிறார். அவனுக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மனித படைப்பு என்பது, மனித மனுக்குலம் என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட விசேஷமான ஒன்று. அவர் இந்த மனுக்குலத்தில் இருந்து தேவனுடைய கொடுத்த ஆற்றல் எல்லாவற்றையும், தேவன் நிறைய பேருக்கு ஆற்றல் கொடுத்துருக்காரு. பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பாட்டு பாட தாளந்தை கொடுத்துருப்பாரு, நல்ல டான்ஸ் ஆட தாளந்தை கொடுத்துருப்பாரு, இன்னும் அவங்க நல்ல சில கண்டுபிடிப்புகளை படைப்பக்கூடிய ஆற்றல் எல்லாமே அவர் கொடுத்த ஆற்றல் தான். இந்த ஆற்றல் எல்லாம் அவருக்கு எனக்கு வந்தது என்று சொல்லி அவர் நல்லவர் என்று சொல்லும் போது அந்த மனிதனை குறித்து தேவன் பாக்கியவான் என்று அழைக்கிறான். அந்த ஆஸ்தியுள்ள மனுஷனுக்கு அதான் பிரச்சனை. அவன் தன்னை அடையாளப்படுத்தின காட்டினானே தவிர உண்டாக்கிறத அடையாளப்படுத்த விரும்பல. அதனால முன்னாடி இருக்கிற இயேசுவை பார்த்து நல்ல போகிறேன்றான். ஏன்னா தன்னை அடையாளப்படுத்துவதற்காக நல்ல காரியத்தை சொல்லக்கூடிய டீச்சரா இருக்கக்கூடிய டீச்சர்னு சொல்லக்கூடிய அவரை நல்ல போயன்னு சொல்றான், உண்டாக்குறது மறந்தவனாக சொல்றான். அவன் கேள்வியை கேட்கிறான், நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது என்று சொன்னால் நான் தேவனுடைய பிள்ளை என்று நித்தியத்துக்குள்ளாக இந்த தேவனுடைய குறித்து பறைசாற்றும்படியாக என்னை இந்த பூமியில வைத்து நித்தியத்துக்குள்ளாய் நடத்தக்கூடிய தேவன். நித்தியம் என்று சொன்னால் பரலோகம் அப்படின்ற நினைக்கக்கூடாது. நித்தியம் என்று சொன்னால் தேவனோடு நான் வைத்திருக்கிற உறவு, முகமுகமாய் அவரோடு வைத்திருக்கிற அன்பு, அவருடைய சாயல் என்னுடைய சாயல், அவருடைய விருப்பம் என்னுடைய விருப்பம், இதுதான் நித்தியம் என்று வேதம் அழைக்கிறது. ஆனா பாருங்க, சங்கீதம் 112 நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. நித்திய கீர்த்தி உள்ளவன் பாருங்க, நிறைய பேர் உலகத்துல மறைஞ்சு போயிருப்பாங்க. ஆனா அந்த கீர்த்தி ஒரு காலகட்டத்தில் அதுவும் மறைஞ்சிடும். ஆனா தேவனை நம்பி தேவனுக்கென்று வாழ்கிற பாக்கியவான குறித்து வேதம் சொல்லுது, அவன் கீர்த்தி நித்தியமானதான். கீர்த்தின்னு சொன்னா புகழ், அது நித்தியமான கீர்த்தியாக இருக்குமா. தேவன் என்னென்றைக்கும் அந்த கீர்த்தியை அவர் சொல்லக்கூடியதா இருக்கு. பாருங்க, தாவீது குறித்து அன்னைக்கு நம்ம பேசுறோம். இன்னும் ஒண்ணும் இல்லை, அந்த ஒரு அம்மா இயேசு கிறிஸ்துக்கு அந்த விலை உயர்ந்த அந்த தைலத்தை அவருடைய பாதத்துல கொட்டக்கூடிய காரியத்தை குறித்து பார்ப்போம். இன்னைக்கு வேதம் அந்த பேசுகிறது. நித்திய கீர்த்தி என்றென்னைக்கும் நித்தியமாக அவருடைய புகழ் சொல்லப்படுகிறது. உலகத்துல அவரை நான் பற்றி கொண்டு, தேவனை பற்றி கொண்டு, அவர் நல்லவர் என்றும், அவர் என்னை உண்டாக்கியிருக்க என்பதும், அவரால் நான் படைக்கப்பட்டிருக்கேன் என்பதும், அவரால் என் ஆற்றல் வெளிப்படுகிறது என்றும், அவரால் என்னுடைய மேன்மை வெளிப்படுகிறது என்றும், அவரால் நான் சகலவற்றை செய்கிறேன் என்றும், அவரால் நான் வாழ்கிறேன் என்றும் ஒரு மனுஷன் எப்போது அங்கீகரிக்கிறானோ அவன் பாக்கியவன் என்று வேதம் அழைக்கிறது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும்
நீங்கள் தேவ சாயலால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அதில் இவங்க இவங்க இந்த மதத்தை சேர்ந்தவங்க, அந்த மதத்தை சேர்ந்தவங்க, இந்த மதத்தை சேர்ந்தவங்க கிடையாதுங்க. தேவனால் படைக்கப்பட்ட யாவரும் தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்டவர்கள். அந்த உண்டாக்கப்பட்டதை உணர்ந்து நன்றி உள்ளவராக தேவன் யார் என்று அறியும்படியாக ஒரு புதலை தேடுவது போல யார் தேடுறாங்களோ அவன் பாக்கியவன் என்று வேதம் அழைக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பூமியிலே நீங்கள் மனிதனாய் மாத்திரமல்ல, இந்த பூமியிலே நீங்கள் பாக்கியவான்களாய் வாழ்ந்து தேவனை என்றென்றைக்கு நல்லவர் என்று பறைசாற்றும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் தான் உங்கள் எல்லாவற்றிலும் மேன்மைப்படுத்தி உங்களை எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுவாராக. ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். தனிமையான மாலை வேளையிலும் மனிதனை குறித்து மேன்மையான உங்களுடைய திட்டங்களையும் உங்களுடைய சித்தத்தையும் உங்களுடைய எண்ணத்தையும் விருப்பத்தையும் அறிந்து கொள்ளும்படியாக உங்களுடைய வேதத்தினுடைய மகத்துவங்களை எங்களுக்கு நீங்கள் காண்பிச்சிருக்கீங்கப்பா. உங்களுடைய வேதத்தின் மகத்துவத்தின் மூலமாக என் கண்கள் தெளிவாக்கப்பட்டு மனிதனை குறித்து நாங்கள் மேன்மையாக எண்ணக்கூடிய அளவுக்கு நீ மனுஷனை விரும்புறீங்கப்பா. இந்த மனிதனை பெரிய வச்சிருக்கீங்க. மனிதனுக்காகவே இந்த பூமியிலே மனித அவதாரம் எடுத்து இயேசு என்ற பெயரில் வந்தீங்கப்பா. அப்படிப்பட்ட இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளும் போது, இந்த பூமியிலே நான் இயேசுவை போல வாழும்போது, இயேசின் மூத்த சகோதரன் என்று நான் அவரை எனக்கு முன்பாக வைத்து செயல்படும் போது, அவரை அடிச்சோடை நான் பின்பற்றும் போது, என்னை உண்டாக்கின கர்த்தர், என்னை உண்டாக்கின தேவன், என்னை உண்டாக்கின கடவுள் நல்லவர் என்று பறைசாற்றும்படியா பூமியில் என்னை தேவன் வைத்திருக்கிறார். மனுக்குலம் என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட விசேஷமான ஒன்று. அந்த மனுக்குலத்திலிருந்து இந்த தேவனை நான் காண்பிப்பேன். இந்த மனுக்குலத்திலிருந்து தேவன் யார் என்று அடையாளம் காட்டுவேன். என் வாழ்வு தேவனுக்கென்றும் என் வாழ்வு அவருடைய படைப்புக்கென்றும் என்னை அர்ப்பணிப்பேன். இயேசு முடிஞ்சவைக்கு நல்ல பிதாவே, ஆமேன். அடுத்த நல்லவர். அனைவருக்கு இது பிரயோஜனமாக இருக்கு நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்களுடைய ஊழியத்தோடு நீங்கள் பங்கு பெற வேண்டும் நாங்கள் விரும்புகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் எங்களுடைய சர்ச்சுடைய எங்களுடைய தொலைபேசியில் எங்களுடைய மீட்பர் சர்ச் என்ற நம்பரை நீங்கள் பதிவிறக்கம் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னும் அநேக செய்தியை நீங்கள் கேட்கலாம். என் மனைவியும் பல வார்த்தைகள் பிரசங்கம் பண்ணுறாங்க, அதையும் கேட்கலாம். தொடர்ந்து எங்களோடு கூட நீங்கள் பயணம் பண்ணும்படியாக நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம். அப்படி வரும்போது நீங்கள் உங்களுடைய கரத்தை எங்களோடு சேர்த்து கொள்ளும்போது, கரத்தை சேர்த்துக்கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், உங்களுடைய காணிக்கையினால் நீங்கள் எங்களோடு இணைந்து செல்லும் போது இன்னும் அநேகர்களுக்கு தேவனுடைய அன்பை பறைசாற்றுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். இன்றைக்கு நாம் அதை செயல்படுத்தும்படியாக கர்த்தர் உங்களை எங்களோடு இணைத்துக் கொள்ள விரும்புகிறார். எங்களோடு சேர்ந்து இணைந்து நீங்கள் செயல்படுங்கள். அருமையான அந்த தொலைபேசியில் வரக்கூடிய நம்பரை, அந்த எண்ணை நீங்கள் உங்களுடைய அன்பை, உங்களுடைய காணிக்கையை நீங்கள் எங்களோடு கொடுத்து பகிர்ந்து கொள்ளும் அன்பாய் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை எல்லா நிலையிலும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவாராக. God bless you. ஆமென்.